எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி நம்ம நகரங்களை பாதுகாப்பானதா மாத்துது, எப்படி உயிர்களை காப்பாத்துதுன்னு ஒரு நிஜ கதையை பார்க்க போறோம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை ஒரே வரியில சொல்லணும்னா, எஸ்ஹெச்ஓட துணைத் தலைவர் ஜாக் ஹோகன் சொன்னதை கேளுங்க. காட்டு தீய அதோட ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டா, நூத்துக்கணக்கில் ஏன் ஆயிரக்கணக்கில் கூட உயிர்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல, இது மனித உயிர்களை காப்பாத்துறத பத்தினது. ஆனா எப்படி ஒரு டெக்னாலஜியால எப்படி இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? செயற்கை நுண்ணறிவு அப்படி என்னதான் பண்ணுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல அமெரிக்கால இருக்கிற வெயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு அசாதாரணமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஏஐ எப்படி உயிர்களை காப்பாத்துதுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. அப்போ வேல்க்கு இதனால என்னதான் கிடைச்சது? பாருங்க, காட்டு தீயே அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டம், அப்புறம் மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள உற்பத்தி திறன் அதிகரிப்பு. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் ஆகும்னு நினைச்ச ஒரு வேலையை, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வெப்சைட்டை மாத்துற வேலையை வெறும் சில வாரங்கள்ல முடிச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த முழு சிஸ்டத்தையும் வெறும் 4 மாசத்துல நிறுவி வேலை செய்ய வச்சிட்டாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு வேகம்! சரி, இவ்வளவு பெரிய வெற்றியை தனியா ஒரு கம்பெனியால சாதிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பலமான கூட்டணி இருக்கு. அவங்கள நாம ஏஐ குவார்டர்பேக் டீம்னு சொல்லலாம். வாங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏஐ குவார்டர்பேக் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாட்டுல குவார்டர்பேக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்தான் மொத்த டீமையும் ஒருங்கிணைச்சு ஆட்டத்தை ஜெயிக்க வைப்பாரு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய ஏஐ ப்ராஜெக்ட்ல பல கம்பெனிகளை ஒன்னு சேர்த்து வேலையை முடிக்கிற ஒருத்தர் வேணும். அந்த முக்கியமான வேலையை தான் இங்க எஸ்ஹெச்ஐ நிறுவனம் செஞ்சிருக்கு. இந்த வெற்றி அணில யார் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? குவார்டர்பேக், அதாவது கேப்டன் மாதிரி, எஸ்ஹெச்ஐ இன்டர்நேஷனல். இந்த சிஸ்டத்துக்கு தேவையான ஹார்ட்வேர், கிளவுட் எல்லாத்தையும் கொடுத்தது ஹெச்பிஇ. இதுக்கு மூளையா செயல்பட்ட ஏஐ சிப் செட்களை கொடுத்தது என்விடியா. இது மட்டும் இல்லாம கமிவாசா, பிளாக் ஷார்க் ஏஐன்னு பல சாஃப்ட்வேர் கம்பெனிகளும் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா, ஏஐல ஜெயிக்கணும்னா ஒரு டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு. ஷியோட இந்த திறமையை பார்த்து ஹெச்பியோட துணைத் தலைவர் உல்ரிட் சீபோல்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க ஒரு ரோல் மாடல்னு பாராட்டுறாரு. இவ்ளோ பெரிய கம்பெனிகளை ஒன்னு சேர்த்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். ஆனா இது எப்படி செஞ்சாங்க? அதுவும் இவ்ளோ சீக்கிரமா? அதுக்கு பின்னாடி எஸ்ஹெச்ஐ பயன்படுத்தின ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? இதுதான் அந்த எஸ்ஹெச்ஓட சீக்ரெட் பிளே புக். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, கற்பனை செய், அதாவது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கலான்னு யோசிக்கிறது. ஸ்டெப் 2, பரிசோதனை செய், அந்த யோசனைகளை ஒரு சின்ன அளவுல பாதுகாப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஸ்டெப் 3, ஏற்றுக்கொள், டெஸ்ட்ல பாஸ் ஆன சொல்யூஷனை முழுசா களத்துல இறக்குறது. எவ்வளவு எளிமையா, ஆனா எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இந்த டைம்லைனை பார்த்தா அவங்களோட வேகம் புரியும். ஜூலை மாசம் தான் வேல் அதிகாரிகளை முதல் முறையா சந்திக்கிறாங்க. அடுத்த மாசமே ஆகஸ்ட்ல 20க்கும் அதிகமான ஐடியாக்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ப முடியறதா? நவம்பர் மாசத்துக்குள்ள முழு சொல்யூஷனும் ரெடியாகி ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெறும் 4 மாசம் ஒரு ஐடியா நிஜமான தீர்வா மாறிடுச்சு. இதுதான் ஏஐயோட பவர். இப்படி ஒரு வேகமான பெரிய வெற்றிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? எஸ்ஹெச்ஐயோட அந்த வெற்றி ரகசியம் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எப்பவுமே ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா? இங்க எஸ்ஹெச்ஐயோட நிறுவனர் மற்றும் சிஇஓ தாய் லீ, அவங்களோட தொலைநோக்கு பார்வைதான் அஸ்திவாரம். ஏஐ புரட்சியில நம்மால தலைமை தாங்க முடியும்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம். ஷி எவ்ளோ பெரிய நிறுவனம்னு தெரிஞ்சுக்க சில நம்பர்ஸ் பார்க்கலாம். முதல்ல அவங்களோட வருடாந்திர வருமானம் $16 பில்லியன். இது வெறும் நம்பர் இல்ல, இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்கள்ல முதலீடு செய்யறதுக்கான அவங்களோட திறனையும் பலத்தையும் இது காட்டுது. சரி, பணம் மட்டும் இருந்தா போதுமா? திறமையான ஆட்கள் வேணும் இல்லையா? அவங்க கிட்ட 160க்கும் அதிகமான ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்னு ஒரு பெரிய படையே இருக்கு. டெக்னாலஜியை நிஜமான தீர்வுகளா மாத்துறது இவங்க தான். இந்த வல்லுநர்கள் எல்லாம் எங்க வேலை செய்வாங்க? புதுசா ஏஐ மற்றும் சைபர் லேப்களுக்காக மட்டுமே $20 மில்லியன் முதலீடு பண்ணிருக்காங்க. இதனால தான் அவங்களால புது புது ஐடியாக்களை ரொம்ப வேகமா பரிசோதனை செஞ்சு பார்க்க முடியுது. ஆனா ஷே கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான சீக்ரெட் வெப்பன் இதுதாங்க, அரசாங்கத்தோட அவங்க செஞ்சுகிட்ட கொள்முதல் ஒப்பந்தங்கள். இதனால என்ன நன்மைனா, ஒரு புது ஏஐ சொல்யூஷனை கண்டுபிடிச்சா அதை எந்த சட்ட சிக்கலும் இல்லாம ரொம்ப வேகமா பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
இது மத்த பல கம்பெனிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ வேலோட கதைய பார்த்துட்டோம். ஆனா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன? இந்த ஒரு உதாரணம் ஒட்டுமொத்த ஏஐ மார்க்கெட்லயும் நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கம்பெனிகளுக்கும் ஏஐன்னா ஒரு ஃபோமோ இருந்துச்சு. அதாவது, ஐயோ நாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுடுவோமோங்கிற பயம். அதனால சரியா யோசிக்காம அவசர அவசரமா ஏதோ ஒரு ஏஐ ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபோமோ இருக்கு. அதாவது, ஐயோ நாம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயம். அதனால இப்போ உங்களுக்கு தேவைப்படுது பாதுகாப்பான, நம்பகமான, ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஏஐ தீர்வுகள். அதுக்கு எஸ்ஹெச்ஐ மாதிரி ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. கம்பெனிகளோட இந்த தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயத்தை எஸ்ஹெச்ஐ எப்படி போக்குறாங்கன்னு ஜாக் ஹோகன் அழகா சொல்றாரு. நாங்க வெறும் டெக்னாலஜியை மட்டும் விக்கல, ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து ஆலோசனை தர்றோம். கம்பெனிகளை மெதுவாக்குற அந்த நடுப்பாதையில் இருக்கிற தடைகளை நாங்க நீக்குறோம்னு சொல்றாரு. ஆக நாம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். வேல்ல நடந்த வெற்றிங்கிறது ஒரு ஆரம்பம்தான். இந்த வழிமுறைய, இந்த பிளே புக்கை எங்க வேணும்னாலும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த ஏஐ பிளே புக்கை வச்சே உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கணும்னா அது என்னவா இருக்கும்? அது போக்குவரத்து நெரிசலா, குப்பை பிரச்சனையா, இல்ல வேற எதுவுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.